நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கொஞ்ச நேரம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்துட்டாங்க. இன்னும் சில வாக்குத்தத்தங்கள் இவர்களுக்கு நிறைவேறாம போகுது. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. இந்த வருடம் முடிவதற்குள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரெண்டு கண்ணும் பார்வை இல்லாத நாங்க உங்க மத்தியில இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்? ஆமென். அல்லேலூயா. 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருச்சபையில போய், பாசையா எனக்கு பார்வை இல்லை, ஆனா கொஞ்சம் பாட தெரியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்ட போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உனக்கு 2 கண்ணும் தெரியாது, உனக்கு ஒரு எழுத்து பார்த்து படிக்க தெரியாது, எப்படி நீ பாட்டு பாடுவ? உனக்கெல்லாம் பாட்டு பாட இங்க வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆலயத்தில் ஒரு ஓரத்துல மூலையில போய் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பார்வை இல்லாமல் பிறந்தது நிமித்தம், இந்த உலகத்திலே பார்வை இல்லாமல் பிறந்தது நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பாடி ஊழியம் செய்ய கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அப்படியானால் ஏன் நான் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்திருக்க வேண்டும்? நான் பிறந்தவுடனே என் தாய் தகப்பன் என்னை கொலை செய்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வியோடு அழுது கொண்டிருந்த போதுதான் வேதத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வந்தது. எருசலேமிலே இயேசுநாதர் பவனி வந்த ஒண்ணு. எருசலேமிலே இயேசுநாதர் எதுல பவனி வந்தாரு? கழுதையில பவனி வந்தார் இல்லையா? அந்த கழுதை ஒரு பவனி வர்றதுக்கு முன்னாடி எங்க கட்டப்பட்டு கிடந்தது? சந்தை வெளியிலே, தெருவோரத்திலே கட்டப்பட்டு கிடந்தது. அந்த கழுதையை போய் திரும்பி பார்ப்பதற்கு யாருமே இல்லை. அந்த கழுதையிட்ட போய் யாராவது கழுதையிட்ட போய் சுகமா இருக்கிறியான்னு கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள்லாம் தப்பு செய்தா சீப்போ கழுதை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? அப்படிதானே? கழுதையை யாரும் போய் திரும்பி பார்த்து நலம் விசாரிக்க மாட்டாங்க. அந்த கழுதை அப்படிதான் இருந்தது. ஆனா பாருங்க, ஒரு நாள் அந்த கழுதையின் மேல இயேசுநாதர் ஏறி உட்கார்ந்தாரு பாருங்க. அதுக்கு எங்கிருந்து மதிப்பும் மரியாதையும் வந்ததுன்னே தெரியாது. அது நடக்கிற இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் விரித்து, பூக்களையும் கிளைகளையும் விரித்து அது நடக்கிற அத பாதம் தரையில படாம மக்கள் வச்சாங்க. அல்லேலூயா. நான் நினைச்சேன், இதே போல இந்த கழுதைக்கு மேலையும் ஒரு நாள் இயேசு வந்து உட்காருவார், அப்பொழுது இதையும் பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, ஒரு பாட்டு பாடுறதுக்கு அந்த பாஸ்டர் வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு நேரம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் யார் இந்த உலகத்தாரால் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, யார் இந்த உலக மக்களால் வெறுக்கப்படுகிறார்களோ அவர்களை பயன்படுத்துபவர் தான் நம்முடைய ஆண்டவர். உங்களையும் கட்டாயம் பயன்படுத்துவார். சரி, நம்ம இப்பொழுது நேரடியாய் செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறோம். யாரும் என் குடும்ப சாபத்தில் இருக்கணும், தரித்திரத்தில் இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லி யாருமே விரும்புவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமே, சொல்லுங்க, கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த உலகத்துல 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒன்னு கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம், இன்னொன்னு பிசாசு தரக்கூடிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒன்னு யாரு தரக்கூடிய ஆசீர்வாதம்? கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரக்கூடிய ஆசீர்வாதம். இன்னொன்னு பிசாசு தரக்கூடிய ஆசீர்வாதம். ஆனா பாருங்க, இந்த பிசாசு தரக்கூடிய ஆசீர்வாதம் நல்ல செழிப்பா இருக்கும், நல்ல வளவளன்னு இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு சுகமா இருக்கும். ஆனா கடைசியில் அதோடு கூட என்ன வந்து சேரும்? வேதனையும் வந்து சேரும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த இயேசு தரக்கூடிய ஆசீர்வாதம், அது ஒருவேளை பார்ப்பதற்கு கொஞ்சம் செழிப்பில்லாதது மாதிரி தெரியும், ஆனா அது வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருக்கும்.
ஆமென். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும்? எந்த ஆசீர்வாதம் வேணும்? ஒரு பாடலை நான் பாடணும்னு ஆசைப்படுறேன். பாடலாமா தம்பி? இ மேஜர். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும்? வேதனை இல்லாத ஆசீர்வாதம். உங்களுக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரட்டும் என்று சொல்லி பாவியின் மீது பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் தெரியலே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலே. தேவனே 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 என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவும் ஆகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ கூடுமா? ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. நம்முடைய அபிஷேகம் உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா?
பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தெய்வமே 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 இயேசுவே, தெய்வமே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் சாராம்சம். எடுத்தவர்கள் வாசித்து உதவி செய்யலாம். நாம் வாசிக்க கேட்ட அந்த நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் அதன் 20வது வசனத்தின் முதல் பகுதியை ஒருவர் வாசியங்கள் பார்க்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானா? யாரு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியுமா? உண்மையுள்ள மனுஷன். அல்லேலூயா அல்லேலூயா. இப்பவே தெரிஞ்சுக்கிடலாம், நான் ஏன் ஆசீர்வாதம் எனக்கு வரல, ஏன் இந்த வருஷம் துவக்கத்துல நான் வசனம் எடுத்த போது வாக்குத்தத்தம் கிடைத்ததே, ஏன் அது இன்னும் எனக்கு நிறைவேறல அப்படின்ற ரகசியத்தை இப்பமே அநேகர் புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? யார் உண்மை உள்ளவர்களாய் இருக்க முடியுமோ, யார் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களோ இருப்பார்களோ அவர்கள்தான் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷத்துல, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனா இருந்தா உன்னை அநேகத்திற்கு, ஆமென், நீ கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல நீ உண்மையுள்ளவனா இருந்தா தான் அநேகத்திற்கு நீ அதிகாரியாக முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நீ கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். அதிலே உண்மை உள்ளவனா இருந்தால்தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சிமனா சபையின் தூதனுக்கு பரிசுத்த பவுல் எழுதும் போது இப்படி எழுதினான், நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. நம்மிடத்திலே உண்மை இருக்கிறதா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? நாம் செய்கிற அரசாங்க வேலையிலே நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? வாலிப தம்பி தங்கச்சி, நம்முடைய பெற்றோருக்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா?
நம்மை உருவாக்க பாடம் கற்றுத் தருகிற ஆசிரியர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? இன்றைக்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிற நீங்க ஒருவேளை எந்த காரியத்துல நான் உண்மை உள்ளவனா இல்ல அப்படின்னு இன்னைக்கு உன் மனசுக்கு தெரியும், ஒப்பு கொடுங்க. இந்த வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? 35 ஆண்டுகளுக்கு முன் சென்னையிலே படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பிடி ஆகாரம், ஒரு பிடி சோறுக்கு கூட வழி இல்லாம இருந்தோம். நாங்க 5 பார்வை இல்லாதவர்கள் இதே போல டீமா ஒன்று சேர்ந்திருந்தோம். காலையில கிளம்பி போவோம், காலேஜுக்கெல்லாம் போயிட்டு சாயங்காலம் வரும்போது எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அந்த சிஐடி நகர்ல ஒரு ஹோட்டல் இருக்கும், அதுல போய் ஒரு சாப்பாடு வாங்குவோம். அந்த ஒரு சாப்பாடை பாத்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு ரவுண்ட் இப்படி உள்ள கை வச்சு ஒரு ரவுண்டா வச்சிருப்பாங்க. அப்படியே அதை உடைச்சு போட்டு குழம்ப ஊத்தி 5 பேர் வட்டமா ஒரு பிளேட்ல உட்கார்ந்து ஒரு கை எடுத்து ஒருபடி அள்ளி வாயில வைக்கும் போது சாப்பாடு காலி ஆயிரும். பசி அடங்காது, களைப்பு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த எங்களை தான் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அநேக பார்வையில்லாதவர்களுக்கு வயறார ஆகாரம் கொடுக்க எங்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்திலும், அப்படிப்பட்ட கடினமான நேரத்திலும் என் ஆண்டவருக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தோம். ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்தோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எந்த வசதியும் உனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்வதில் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? உண்மையுள்ள மனுஷன். நான் உங்களுக்கு ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி அவன் சில காரியங்களில் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினாலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் உண்டு பைபிள்ல. அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க, சொல்றது கரெக்ட் தான். இந்த மைக்ல நின்று பேசி பேசி காது ரெண்டும் அவுட் ஆயிட்டு நீங்க பைய சொன்னா எனக்கு கேட்காது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். உலகத்தில் பைபிள்ல இரட்டிப்பான வரத்தை பெற்றுக் கொண்ட ஒரு மனிதன் யார்? எலிசா. ஓகே ஓகே. அதே போல இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்ட ஒரு மனுஷன் யாரு? யோபு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவனிடத்திலே சில குணாதிசயங்கள் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்கள், வாசித்து நம்ம இப்ப யோபுவின் ஆகமம் 42 அதிகாரம் இருக்கு. அதை முழுவதையும் சொல்லி கடந்து போக நமக்கு நேரம் இல்லை. அதனால அதுல முக்கியமான சில காரியங்களை நாம் பார்த்து கடந்து சொல்ல விரும்புகிறோம். வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதன் 8வது வசனத்தை படியுங்க பார்க்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை வழி, உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும். சேர்ந்து பாடுங்க. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கைவிட
சொல்லுங்க பார்க்கலாம். கைவிடா காத்து அல்லேலூயா. ஒரு முறை கூட வாசிங்க யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி அவனை போல் இந்த பூமியிலே யாரும் இல்லை என்று யாருக்கிட்ட யாரை பற்றி சொன்னாங்க? கர்த்தர் சாத்தானிடத்தில் யோபுவை பற்றி சொல்லுகிற இந்த வார்த்தை. அல்லேலூயா. இத பார்க்கும்போது முதல்ல யோபு எந்த காரியத்தில் உண்மை உள்ளவனா இருந்தான்? சாட்சியின் ஜீவிதத்தில் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆமென். அல்லேலூயா. யோபு எந்த காரியத்தில் உண்மை உள்ளவனா இருந்தான்? சாட்சியின் ஜீவிதத்திலே யோபு உண்மை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. யோபுவை குறித்து தேவன் சாத்தானிடத்திலே சாட்சி சொல்லுகிறார். எப்படி? என் தாசனாகிய யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இன்றைக்கு இந்த இடத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இப்படி உங்களை குறித்து ஒரு சாட்சி தேவன் சொல்ல முடியுமா? என்னை ஆராதிக்க வந்திருக்கிற என் மகள் இந்தந்த காரியத்தில் உண்மை உள்ளவ, இந்தந்த காரியத்தில் உத்தமமாய் நடக்கிறவ, இந்தந்த காரியத்தில் பொல்லாப்பு செய்யாதவள் என்று சொல்ல முடியுமா? அநேக பேரை மட்டும் தாசன், யோபு, தாவீது, யோசேப்பு, காலேப்புன்னு வச்சுக்குவாங்க. ஆனா அந்த யோசேப்புக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது, தாவீதுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, பேரை மட்டும் யோபு, யோசேப்பு, தானியேல், தாவீதுன்னு வச்சதுனால மட்டும் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்காத. ஆனா உன் வாழ்க்கையில நீ உண்மை உள்ளவர்களா இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைப்புல ஒரு நாள் நாங்க வள்ளியூர் பகுதியில் ஊழியத்துக்கு போகும்போது 2 அம்மாமார் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. 2 அம்மாமார் எங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க? பொதுவா அம்மாமாருக்கு எங்கதான் அடிக்கடி சண்டை வரும்? பைப்பு குழாயடியில. இப்பதான் எல்லாரும் வீட்டு கனெக்ஷன்லாம் நிறைய எடுத்துட்டாங்க, அதனால அதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஆனா நிறைய இடத்துல இன்னும் இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை குடத்தை எடுத்து ஓங்கி ஒரு அறைய விட்டாங்க பாருங்க. அப்படியே நாங்க அந்த இடத்துல நின்னோம். அப்ப பல மைல் கணக்காய் தூரம் நடந்து போய் தான் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். நின்றுட்டு எங்க கூட்டத்தில் ஒரு நண்பர் உண்டு, துடுதுடுப்பான நண்பர். அவருக்கு இப்படிப்பட்ட காரியத்துல எல்லாம் பேட்டி காண்றதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி பைய இந்த அடி கொடுத்த அம்மாவை கூப்பிட்டு, எங்க அம்மா அந்த அம்மாவை போய் இப்படி அடிச்சிட்டீங்களே, உங்க பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டான். யாரு கேட்டது? எங்களோட ஊழியம் செய்த வந்த ஒரு நண்பர். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் பேரு தேவ சமாதானம். அல்லேலூயா. என்ன பேரு? தேவ சமாதானம். ஒரு குடம் தண்ணிக்கே உனக்கு சமாதானம் இல்ல, உன் பேரை நீ தேவ சமாதானம் வச்சிருக்கிற. அல்லேலூயா. பத்திரிகையில சில வேளைகளில் நான் படித்துக் கொண்டிருப்பது நாம் நல்ல நல்ல பெயர்கள் எல்லாம் சாட்சியாய் வருவதுண்டு. ஒரு நாள் நான் படித்துக் கொண்டிருக்கும் போது சில பெயர்களை நான் படித்தேன். என்ன பெயர் தெரியுமா? 7 கொலைகள் செய்த இயேசுவடியானுக்கு ஆயுள் தண்டனை. என்னதான்? 7 கொலை செய்தது யாரு? இயேசு அடியான். தங்கம் கடத்தலில் ஈடுபட்ட தாமஸும் தானியேலும் கைதானார்கள். யார் ஈடுபட்டது? இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பெயர் எஸ்தர் இருக்கலாம், தெபோராள் அப்படின்னு இருக்கலாம், ரூத்து அப்படின்னு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் பெயரை மட்டும் வைத்திருப்பதனால நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என் ஆண்டவரிடத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ சாட்சியின் ஜீவிதத்திலே உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும்.
ஆண்டவர் சிலரை பற்றி இப்படி சாட்சி கொடுத்தார். வேதத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் சிலரை பற்றி இப்படி சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி? பவுலை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? பவுலை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் தெரிந்து கொண்ட என் பாத்திரன் என்று சொன்னார். தானியேலை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். நோவாவை குறித்து ஆண்டவர் சொன்னார், எல்லா மனுஷனிலும் இவன் நீதிமான் என்று சொன்னார். மோசேயை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னார். தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? நீங்கள் சாட்சியின் ஜீவிதத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? வேற ஒண்ணும் வேண்டாமே, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டா? ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்ய வந்த கிரகாம்பல் ஸ்வைனை 2 பிள்ளைகளையும் காருக்குள்ள வைத்து வைக்கலை போட்டு கொளுத்தி தீகுளித்து எரித்து கொலை செய்தார். அவருடைய மனைவியை பார்த்து காவல் அதிகாரிகள் கேட்கிறார்கள், உங்கள் கணவனை 2 பிள்ளைகளை கொலை செய்தவர்களுக்கு நாங்கள் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? நீங்கள் சொல்லுகிறபடி அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம் என்று சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்கு எந்த தண்டனை கொடுக்க வேண்டாம், அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு எந்த கொடிய மனிதர்கள் அவர்களை கொலை செய்தார்களோ அதே மனிதர்கள் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக மாற்றப்பட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த சகோதரி அவர்களை மன்னித்ததுனால. என் அன்பு தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட மன்னிப்பின் குணம் உண்டா? பிரதர், உங்க வீடு பிரதிஷ்டைக்கு ஏன் உங்க அண்ணனை கூப்பிடல? அது பிரதர், அவனுக்கு எனக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு பாராட்ட ஒருவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு பாராட்ட முடியும்? யோபு சாட்சியின் ஜீவிதத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தா நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியின் ஜீவிதத்தில் உண்மை உள்ளவர்களா இருப்போமா? இந்த யோபுவை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். திரளான ஆஸ்திகள், பாசிகள், ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்தது. ஆனா அவன் மேல் பொறாமை கொண்ட சாத்தான் எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டான். ஒன்றுமில்லாமல் போனது. கடைசியாய் தான் அருமையா நேசித்து வளர்த்த 10 பிள்ளைகளும் மூத்த சகோதரனுடைய வீட்டில் விருந்து பரிமாறிட்டு இருக்கும்போது, விருந்து சாப்பிட்டு இருக்கும்போது 4 திசைகளிலிருந்து பெருங்காற்று வீசி செவர் பிள்ளைகள் மேல் இடிந்து விழுந்து 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள். 10 பிள்ளைகளும். இந்த செய்தி யோபிடத்தில் வந்து ஒரு வேலைக்காரன் சொல்லும் போது யோபு என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க, யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதன் 21, 22 வசனத்தை படிங்க. நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாத்தீங்களா? உங்களால என்னால இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆனா யோபு சொன்னார். சாத்தான் இதோட விட்டானா? விடல. மறுபடியும் தேவனிடத்திலிருந்து போய் பர்மிஷன் வாங்கிட்டு அவனுடைய உள்ளம் காலிருந்து உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் பாதித்தான். யோபுடைய உடம்பெல்லாம் புண்ணு அழுகி நாற்றம் எடுக்கிறது. யோபிடத்தில் நன்மை அனுபவித்தவர்கள் இப்பொழுது யோபை பரியாசம் பண்றாங்க. யோபுடைய உடம்பை நாய்கள் நக்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவனுடைய மனைவி வந்து சொல்றாங்க, நீர் வாழ்ந்தது போதும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அல்லேலூயா. நீர் வாழ்ந்தது போதும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொன்னது யாரு? யோபுடைய மனைவின்னு சொல்லாதீங்க. எந்த மனைவி? சொந்த மனைவி. அல்லேலூயா. திருமணம் ஆகும்போது தேவ சன்னிதானத்தில் நின்று கொண்டு தேவ மனிதர்களுக்கு முன்பாய் நின்று கொண்டு சில வாக்குத்தத்தங்களை சொல்லுறாங்க. என்ன வாக்குத்தத்தம்? இன்பத்திலும் துன்பத்திலும், உயர்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், கடைசியில ஒரு பெரிய வாக்குத்தத்தம் சொல்லுவாங்க. என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்களேன்? சொன்னவங்க தானே நீங்க எல்லாம். மரணம் என்னை பிரிக்கும் வரையிலும் நான் இவளை விட்டு பிரிய மாட்டேன், நான் இவரை விட்டு பிரிய மாட்டேன்னு 2 பேரும் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு நீதிபதியோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன், ஜட்ஜோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, இப்ப நீதிமன்றத்தில் வருகிற விவாகரத்து வழக்குகள் பெரும்பாலும்
கிறிஸ்தவர்களுடைய வழக்கு தான். அல்லேலூயா. அதுபோலத்தான் யோபுடைய மனைவியும் சொன்னாங்க, நீர் வாழ்ந்தது போதும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதற்கு யோபு சொல்லுகிறார், வாசிங்க 2:10-11. நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அடுத்து, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகும் தன் வாயினால தேவனை தூஷித்து யோபு ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன காரணம்? இதை பார்க்கும்போது யோபு வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வதில் உண்மை உள்ளவனாயிருந்தான். வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வதில் யோபு எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை சம்பவம் நடந்ததே, இத்தனை சோதனைகள் வந்ததே, எல்லா ஆசீர்வாதங்கள் போயிட்டு, பிள்ளைகள் போயிட்டாங்க, மனைவியை நீர் வாழ்ந்தது போதும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதிலும் தேவன் யோபு தன்னுடைய வாயினாலே தேவனை தூஷித்து ஒரு வார்த்தை கூட செய்யவில்லை, சொல்லவில்லை. அவன் வாயின் வார்த்தைகளை காத்து கொண்டான். மரணமும் ஜீவனும் எங்கிருந்து வருதான்? சத்தமா கொஞ்சம் சொல்லுங்களேன். மரணமும் ஜீவனும் எங்கிருந்து வருதா? நாவின் அதிகாரத்தில் இருந்து வருகிறது. உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் உண்டும், பேச வேண்டாங்க, பேச வேண்டாங்க. நல்ல வார்த்தைகளை பேச நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம மற்றவர்களுக்கு ஈடான கெட்ட வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளக்கூடாது. சிலர் பாருங்க, எப்ப பேசினாலும் அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா மற்றவங்களை அள வைக்காம இருக்கவே செய்யாது. அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா யாரையாவது ஒருத்தரை காயப்படுத்தும், அல்லது யாரையாவது ஒருத்தரை அள வைக்கும், அல்லது யாரையாவது ஒருத்தரை குற்றப்படுத்தும். அப்படிப்பட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க, கடுமையான வார்த்தைகள். ஒரு நாள் என்னுடைய மனைவியுடைய தகப்பனாரை மருத்துவமனைக்கு, ஒரு தோல் மருத்துவமனைக்கு நான் அழைத்து சென்றேன். அங்க போயிட்டு வந்ததும் என் மாமனார் சொன்னார், எனக்கு இருந்த பாதி நோயும் தீர்ந்துட்டு அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு அவரை கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த டாக்டர் பேசின கனிவான வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் நிரம்ப வேண்டும். என் வாய் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய வேண்டும். ஆராதனை 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 அன்பரே ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை பேசக்கூடாது. நீதிமொழிகள் இப்படி சொல்லுகிறது, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொற்பழங்களுக்கு சமானம். அல்லேலூயா. எஸ்தர் ஆகாஷ் பேருட்ட ஒரு காரியத்தை சொல்லணும், அதுக்கு அவனுக்கு எத்தனை விருந்து வச்சா? 2 விருந்து இல்லையா? ஒருவேளை முதல் விருந்திலேயே அவ எடுத்து விட்டுருக்கலாமே. அல்லேலூயா. இல்ல 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 இல்ல,
அவன் எப்படி இருக்கிறான், என்ன சூழ்நிலையில இருக்கிறான், எந்த மனநிலையில இருக்கிறான், அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எஸ்தருக்கு 2 விருந்து தேவைப்பட்டது. ஆமென். இன்னைக்கு மனைவிமார் வீட்டில் இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு வர்ற புருஷனை பார்த்து கொஞ்சம் லேட்டானா போதும், எவ்வளவு பார்க்க போன. ஆமென். அல்லேலூயா. வேண்டாங்க. நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, அவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நிலத்தில் வேர்வை சிந்து உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேர்வை சிந்தி உழைத்து வரும்போது அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை பேசி, ஆறுதலான வார்த்தைகளை பேசி சந்தோஷப்படுத்தினாதான் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, போகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சியின் ஜீவிதத்தில் யோபு உண்மையுள்ளவனா இருந்தார். 2வது, வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வதிலே யோபு உண்மை உள்ளவனா இருந்தார். எப்படி யோபுவால் இந்த இவ்வளவு சோதனை வந்தது, இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, இவ்வளவு போராட்டங்கள் வந்தது, எல்லாம் போச்சு. ஆனா யோபுவால எப்படி இப்படி இருக்க முடிந்தது? ஏன்? காரணம் என்ன? இதை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது, தான் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வசனம் என் நினைவுக்கு வந்தது. அப்படியே ஒரு வசனம் எனக்கு கிடைச்சது. வாசிங்க, யோபுவின் புத்தகம் 19வது அதிகாரம், அதன் 25, 26, 27 வசனத்தை ஒரு வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. 3வதாக யோபு அல்லேலூயா எந்த காரியத்தில் உண்மை உள்ளவனா இருந்தான் தெரியுமா? விசுவாச ஜீவிதத்திலே உண்மை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. யோபுவுக்கு இத்தனை போராட்டங்கள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை தோல்விகள், இத்தனை தடுமாற்றங்கள், இத்தனை நிந்தனைகள், இத்தனை அவமானங்கள் வந்த போதிலும் தேவனை தூஷிக்காமல் அவன் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவனிடத்தில் காணப்பட்ட விசுவாசம். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் போனாலும் பரவாயில்ல, என் ஆசீர்வாதங்கள் போனா பரவாயில்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரர்கள் போனா பரவாயில்ல, என் பிள்ளைகளும் போயிட்டாங்க பரவாயில்ல, ஆனா ஒன்று மட்டும் நடக்கும், அது எனக்கு தெரியும். என்னை இந்த உலகத்தில் உருவாக்கின என் தேவன் வருவார். அவர் வரும்போது அவரை நான் பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டா? இந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டா? இந்த உலகத்திலே நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், அது உண்மைதான். இந்த உலகத்திலே நான் வேதனைகளை அனுபவிக்கிறேன், அது உண்மைதான். இவைகளெல்லாம் நான் அழிந்து போவதற்காக அல்ல, நான் தடுமாறி போவதற்காக அல்ல. என் இயேசு வரும்போது அவரை நாம் பார்க்கணுன்றதுக்காக தான் எனக்கு இந்த வேதனைகள், எனக்கு இந்த பாடுகள், எனக்கு இந்த நிந்தனைகள், எனக்கு இந்த அவமானங்கள். 2 கண்களும் பார்வை இழந்தவனா உங்கள் மத்தியிலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு 2 கண்களும் பார்வை இல்லை. உங்க முகத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வை எனக்கு கிடையாது. ஆண்டவர் எனக்கு பார்வை உள்ள மனைவியை கொடுத்திருக்கிறார். அவளுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டு. ஆனா என்னால பார்க்க முடியாது. என்னோடு தோள் கொடுத்து ஊழியம் செய்வதற்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவளுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆசை உண்டு. ஆனா என்னால பார்க்க முடியவில்லை, பார்க்க முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விசுவாசம் உண்டு. என்ன தெரியுமா? இவைகளை நான் பார்க்க முடியாமல் போய்விட்டாலும், இந்த உலக உறவுகளை, உலக பொருட்களை, உலக பாசங்களை, உலக பந்தங்களை, உலக நேசங்களை நான் பார்க்க முடியாமல் போனாலும், என்னை இந்த உலகத்திலே பார்வை இல்லாதவனாய் படைத்து ஒரு மகிமையான ஊழியத்தை தந்து ஊழியம் செய்ய வைத்த இயேசு சீக்கிரமாய் வருவார். அவர் வரும்போது நான் பார்வை இல்லாதவனாய் நிற்க மாட்டேன். அன்றைக்கு என்னுடைய 2 கண்களும் திறக்கப்படும். அப்பொழுது அந்த இயேசுவை நான் முகமுகமா பார்ப்பேன். நான் பலிபீடத்தில் நின்று சொல்றேங்க,
இது கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார் எக்காள தொனியுடனே. ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார் நாங்களும் ஒளியை பெற. ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார் எக்காள தொனியுடனே. ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார் நாங்கள் ஒளியை பெற. கடைசி நாளில் தூதரோடு வானத்தில் வந்திடுவார். தேவதூதர் எக்காளம் முழங்க நாம் தேவனை சந்திக்கவே. கடைசி நாளில் தூதரோடு வானத்தில் வந்திடுவார். தேவதூதர் எக்காளம் முழங்க நாம் தேவனை சந்திக்கவே. என் 2 கண்கள் அன்று திறக்கும், அவர் காட்சி காண ஒளி பிறக்கும். நான் இயேசு தெய்வத்தை பார்ப்பேன். என் 2 கண்கள் அன்று திறக்கும், அவர் காண ஒளி பிறக்கும். நான் இயேசு தெய்வத்தை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கைகளை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் என்ன பாடுகளை அனுபவித்தாலும், நிந்தனைகளை, கஷ்டங்களை, சோதனைகளை அனுபவித்தாலும், இயேசுவை பார்க்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கின்ற விசுவாசம் இல்லடா, நீ கிறிஸ்தவனாய் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கிறிஸ்தவனாய் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. இயேசு சீக்கிரம் வருவார், அவருடைய முகத்தை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அப்ப யோபு முதல்ல இந்த காரியத்தில் உண்மை உள்ளவனா இருந்தான், தெரியாதா? வெரி குட். சாட்சியின் ஜீவிதத்தில் முதல்ல யோபு உண்மை உள்ளவனா இருந்தான். இரண்டாவது யோபு எந்த காரியத்தில் உண்மை உள்ளவனா இருந்தான்? வாயின் வார்த்தைகளை நிறைய பேசணும், பட் நமக்கு போதும், இதுக்கு மேல வேண்டாம். வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வதிலே உண்மை உள்ளவனாயிருந்தான். மூன்றாவது, விசுவாச ஜீவிதத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரோமர் 4:18 சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமை போல விசுவாசம் உனக்கு உண்டா? சொந்த பிள்ளைய 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, உன் ஏக புதல்வனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற அந்த மோரியா தேசத்திலே கொண்டு பலியிடு என்று சொன்னபோது, ஒரு பச்சை குழந்தையை பார்த்து தகப்பன், தம்பி அந்த பட்டியல காசு வச்சிருக்கிறேன், எடுத்து முட்டாய் வாங்கிக்கோன்னு சொல்லும் போது அந்த குழந்தை எப்படி சந்தோஷப்படுமோ, அதே போல சந்தோஷத்தோடு தன் பிள்ளை அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போனானே. எதனால் அவன் போனான் தெரியுமா? அவனுக்கு தெரியும், 100 வயதிலே ஒரு பிள்ளையை தருவதற்கு தேவன் வல்லவராயிருப்பாரே. ஆனால் கடைசி நேரத்திலே என் பிள்ளையை காப்பாற்ற என் தேவனால் கூடும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம், இதுதான் விசுவாசம். சின்ன ஒரு காரியம் வந்தா விசுவாசிப்போம், ஒரு வயிற்று வலி வந்தா ஆண்டவர் சுகமாக்குவார்னு விசுவாசிப்போம். ஆனா கொஞ்சம் பெரிய காரியம் வந்தா விசுவாசம் எங்க போகுது? நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நான் முடிக்க போறேன், டைம் ஆச்சு, முடிக்க போறேன். இன்னும் நிறைய நேரம் பேச மாட்டேன். வாசியுங்கள் யோபுவின் புத்தகம் 29வது அதிகாரம் 15-16வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நான் பார்வையில்லாதவனுக்கு கண்ணும்
கால் இல்லாதவனுக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவனுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்குகளை ஆராய்ந்து பார்த்தேன் என்று யோபு சொன்னார். எப்படிப்பட்ட நிலைமையில உட்கார்ந்துட்டு யோபு சொல்லுகிறார் தெரியுமா? வேதனைகளுக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே, புண்கள் எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்த அந்த சூழ்நிலையிலே, உடம்பை நாய்கள் நக்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே, யோபிடத்தின் நன்மையை அனுபவித்தவர்கள் யோபுவை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே யோபு சொல்லுகிறார், நான் பார்வை இல்லாதவர்களுக்கு கண்ணும் கால் இல்லாதவர்களுக்கு காலுமாயிருந்தேன். கனி கொடுக்கிற ஜீவிதம், உதவி செய்கிற ஜீவிதம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஜீவிதத்துல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? நீங்க மட்டும் கிறிஸ்துமஸுக்கு நல்ல ஆட்டரைச்சி வச்சு சாப்பாடு தின்னு உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது அதை பார்த்து அவனுக்கு உதவி செய்யாமல் இருப்பது பாவம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம். நான் வரும்போது நான் சீக்கிரமாய் வருவேன். அநேகர் என்னிடத்தில் வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நோய்களை குணமாக்கினோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதம் செய்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவர்களை பார்த்து அக்கிரமை செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், மாறாக வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர்களையும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்தவர்களையும், பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தவர்களையும் பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொன்னார். அல்லேலூயா. ஐயா, 200 பார்வை இல்லாதவர்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்த அன்பு பிள்ளைகளை பார்த்து கட்டாய கர்த்தர் அதை சொல்லுவார். 21ஆம் தேதி 200 பார்வை இல்லாதவர்களுக்கு தடவி பார்த்து மதுரையில போய் உயர்ந்த வஸ்திரங்களை வாங்கி கொடுத்து அழகு பார்த்த எங்களை பார்த்து கட்டாய கர்த்தர் அதை சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கொடுக்கிறதுல உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா? ஆமென். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா? அதை அவர் திரும்ப கொடுப்பாரோ. மிகவும் சிறியராகிய இவர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மையா இருக்கிறீங்களா? கொடுக்கிறதுல உண்மையா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை நீங்க ஒரு பயிற்சி, இது ஒரு பயிற்சி, இது ஒரு பயிற்சி. இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், கொடுக்கிற ஜீவிதம் கொடுக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எங்களுக்கே ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச பிறகு நீங்க மற்றவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க கொடுக்க முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில், ஒரு திருச்சபையில போய் எங்க ஊழியத்தை அறிமுகம் செய்வதற்காக போயிருந்தேன். நான் ஊழியத்தை பற்றி நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறோம், பார்வை இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறோம், பார்வை இல்லாதவர்களுக்கு மருத்துவ பணி, கல்வி பணி, சமுதாய பணி எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஒருவர் என்னை, என் பையனை பார்த்து, அப்பா அவங்க கூட்டிட்டு வா அப்படின்னு தனியா வீட்டில் கூட்டிட்டு போனார். ஒரு சின்ன வீடு, அது சர்ச்சில் இருந்து அவருக்கு வச்சு கொடுத்த வீடுன்னு நினைக்கிறேன். ஒரு எளிய ஊழியக்காரர். அவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போறேன். சந்தோஷம், உதவி செய்யறேன்னு கேள்விப்பட்டாலே எங்களுக்கு சந்தோஷம் தானே. சொல்லிட்டு சொன்னாரு, ஐயா என் பிள்ளைக்கு 24, 26 வயது. அவள் MBBS முடித்திருக்கிறாள். அவளுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வாலிப பிள்ளைக்கு. அதனால எப்படியாவது அந்த கிட்னியை மாற்றி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண. 50 லட்சம் ரூபாய் செலவு, 40 லட்சம் ரூபாய். நான் இதே போல ஒவ்வொருத்தையா கேட்டு 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 செலவு பண்ண. இன்னும் 10 லட்சம் ரூபாய் வேணும். அது என்னிடத்தில் இல்லை. அதுல கொஞ்சம் ரூபாய் தான் என்னிடத்தில் இருக்குது. அதுல 15,000 ரூபாய் உங்களுக்கு நான் ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்ன உடனே என் உள்ளமெல்லாம் உடைந்து போனது. அவளை பார்த்து சொன்னேன், ஒரு காலம் வேண்டாம், எங்களை கர்த்தர் நடத்துவார், தயவு செய்து இந்த பணத்தை நீங்க அனுப்பவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், இல்லை பிரதர், நீங்கள் கட்டாயம் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். என் பிள்ளைக்கு கிட்னியை புதுசா உருவாக்க என் தேவனால் கூடும். உங்களுக்கு நான் இந்த உதவியை செய்தால் கட்டாயம் எனக்கு அதை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்னோன்னு அந்த இடத்துல நின்று நான் அழுதுட்டேன். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்றிலிருந்து இன்று வரை அந்த பிள்ளைக்காக, பிளஸிக்காக
நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கட்டாயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, நம்மிடத்தில் எல்லாம் இருக்கும் போது கொடுக்கிறதை பார்க்கலாம், இல்லாத நிலைமையில நான் கொடுக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதல்ல எந்த காரியத்தில் உண்மை உள்ளவனா இருந்தா? சாட்சியின் ஜீவிதம். இரண்டாவது வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வதிலே உண்மை உள்ளவனா இருந்தா. மூன்றாவது விசுவாச ஜீவிதத்திலே உண்மை உள்ளவனா இருந்தா. நாலாவது மற்றவர்களுக்கு கொடுக்கிற உதவி செய்கிற ஜீவிதத்திலே உண்மை உள்ளவனா இருந்தா. கடைசியாய் அப்படியே தலைகளை தாழ்த்துவோமா? அப்படியே தலைகளை தாழ்த்துவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்து எல்லாரும் அப்படியே தலைகளை ஒரு ஸ்கேல் ஏற்று எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி அப்படி வாசிங்க பார்க்கலாம். யோபின் புத்தகம் 42வது அதிகாரம் அதன் 10வது வசனம். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். யோபு 42:10. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபுவிற்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. கடைசியாக யோபு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜீவியத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு முன்னே இருந்ததை பார்க்கலாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்களா? நான் சாட்சியின் ஜீவிதத்திலே உண்மை உள்ளவனாயிருப்பேன். வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வதிலே உண்மை உள்ளவனாயிருப்பேன். விசுவாச ஜீவிதத்திலே உண்மை உள்ளவனாயிருப்பேன். கனி கொடுக்கிற மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஜீவிதத்திலே உண்மை உள்ளவனாயிருப்பேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜீவியத்திலே உண்மை உள்ளவனாயிருப்பேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஈகத்தில் ஒன்றுமில்லையே, தேடியதெல்லாம் வீணாயிற்றே. ஈகத்தில் ஒன்றுமில்லையே, தேடியதெல்லாம் வீணாயிற்றே. பரதேசி நான் உலகில், இங்கே நான் எனலோ. பரதேசி நான் உலகில், எனலோ. கண்ணி என்று மாறுமோ, வேதனை என்று தீருமோ. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை பொறுத்தனையாய் நடத்தி கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி சாட்சியின் ஜீவிதத்திலே, வாயின் வார்த்தையை காத்துக்கொள்ளுகிற ஜீவிதத்திலே, விசுவாச ஜீவிதத்திலே, உதவி செய்கிற கனி கொடுக்கிற ஜீவிதத்திலே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜீவிதத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.